சென்னையில ஃபார்முலா 4 ரேஸ் நடத்திருந்தாங்க. இதற்காக தீவுத்திடலை சுத்தி ஒரு 3.5 கிலோமீட்டருக்கு சாலையிலே ரேஸ் ட்ராக் அமைக்கக்கூடிய பணிகள் என்பது நடந்து முடிஞ்சு ரேஸும் முடிஞ்சிருச்சு. ஆனா சிங்கப்பூர் மற்றும் மொனாக்கோல பார்த்தனா ரேஸ் முடிஞ்ச அடுத்த நாளே பொதுமக்களுடைய வாழ்க்கை என்பது சகஜ நிலைமைக்கு ஏற்படும். ஆனா சென்னையை பொறுத்த வரைக்கும் இந்த ரேஸ் முடிஞ்சு 10 நாளானா கூட அதே பாதிப்பை சந்திச்சு வர்றாங்க. அதுதான் நம்ம நேரில் பாக்குறோம். கிட்டத்தட்ட 10 நாளுக்கு முன்னாடி ரேஸ் முடிஞ்சா கூட இந்த சாலையில அமைக்கப்பட்ட தடுப்புகள் எடுக்கப்படல. அதே போல நைட் ரேஸ்ன்றதுனால சாலையில அமைக்கப்பட்ட கரண்ட் கம்பங்கள் கழட்டி அது பாதுகாப்பா கூட எடுத்துக்கொண்டு வைக்காம சாலையிலே ஒரு ஓரமா போடப்பட்டிருக்கு. குறிப்பா பார்த்தோன்னா அண்ணா சாலையில இருந்து சென்ட்ரல் நோக்கியும் பிராட்வே நோக்கி போற மக்கள், அதே போன்று பிராட்வேல இருந்து அண்ணா சாலை நோக்கி வர மக்கள், ஒருபுறம் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையிலிருந்து பல்லவன் சாலை வழியா வர மக்கள் என அனைவருமே ஒன்றா இணையக்கூடிய இந்த மைய பகுதியில் தான் இருக்கும். இந்த மைய பகுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா தற்போது வரை இந்த தடுக்கப்பட்ட சாலைகள் எடுக்கப்படாத காரணமாக ஒரு வழி சாலை வழியாகவே மக்கள் பயணம் செய்ய வேண்டிய ஒரு சூழல் என்பது இருக்கிறது. குறிப்பா இந்த மைய பகுதியில் எந்த ஒரு வசதியும் இல்லை. அதே போன்று தடுப்புகளும் எடுக்கப்படாதனால போக்குவரத்து நெரிசல் நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே இருக்கு.